மன்னிக்கணும், என்ன நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. கண்ண மேல எனக்கு அன்பு உண்டு, பாசம் உண்டு. நான் அம்மா ஆட்டாலும் ஒரு அம்மா மகன்கிட்ட எதை சொல்லக்கூடாது, எதை சொல்லணும்னு எனக்கு தெரியாதா? என் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு இருந்துச்சோ அதுதான் நடந்திருக்கு. அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை. நான் இந்த ஊருக்கு வந்தது என் வேலைக்காகத்தான், யாரையும் பழி வாங்கறதுக்கு இல்ல. உங்களை பார்த்ததும் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனா உங்க அப்பாவுக்கு தான் எதுலயுமே சந்தேகம். அதனாலதான் என்னை விட உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவங்கதான் பொருத்தமானவங்க. அவங்க அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு. ப்ளீஸ், நீ ஒரு நாள் அப்படி பேசக்கூடாது. என் மனைவியா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணை பாராட்டுற பாரு, அந்த உயர்ந்த உள்ளம் வேற யாருமே வராது. உன்னை மனைவி அடைகிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தானோ அழாதே. நீ விடுற கடைசி சொட்டு கண்ணீர் இதுவாத்தான் இருக்கணும். என் மனசுல இருக்கிற ஒரே ஒரு குறைய மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இந்த 4 செவத்துக்குள்ள எவ்வளவோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம கலந்து பேசியிருக்கோம். ஆனா உங்க 20 வயசுல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை இந்த 60 வயசு வரைக்கும் என்கிட்ட உங்களால அதை நினைக்கும் போதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. தானா, அடையப்பா, பொம்மைகளை கொஞ்சம் போர்ந்துடக்கூடாது. ரொம்ப கிராக்கி பண்ணிக்குவீங்களே. தானா, எழுந்துரு. தானா, ஆராரிரு பாடியதாரோ தூங்கி போனதாரோ, யாரோ யாரோ எனக்காரோ யாரோ. என் தெய்வமே, இது பொய் தூக்கமா? நான் தூங்கவே இனி நாளாகுமா? ஆராரிரோ பாடியதாரோ யாரோ. போனது நியாயம் இல்லையே, நான் முந்தி போகவே யோகம் இல்லையே. கூட்டை விட்டு தாய்க்கிளி பறந்ததிங்கே, பசித்தவன் கேட்கிறே பால் சோறு எங்கே? என் தேவியே, நானும் செய்த குற்றம் என்ன கூறு? ஒரு பார்வை பாரு. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ, யாரோ யாரோ எனக்காரோ யாரோ.
இல்லாமல் போவது தாயே நியாயமா? உயிர் தந்த தேவிக்கு உயிர் இல்லையோ? பாலூட்டி பாத்தியே பாலூத்தலாமோ? அன்னம் போட்ட என் தாயே உனக்கு அரிசி போட வந்தேன், என்ன நானே நொந்தேன். ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ? யாரோ யாரோ எனக்காரோ யாரோ? என் தெய்வமே இது பொய் தூக்கமா? நான் தூங்கவே இனி நாளாகுமா? ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ? யாரோ யாரோ எனக்காரோ யாரோ? எல்லாம் கேள்விப்பட்டேன். நான் ஊர்ல இல்ல, அதான் வர முடியல. நான் ஒரே ஒரு தடவை தான் அவங்கள சந்திச்சேன். அப்பவே எனக்கு அவங்க மேல மதிப்பும் மரியாதை உண்டாயிடுச்சு. இவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள இழந்துட்டதை நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. கடவுளா பார்த்து கொடுத்த வரப்பிரசாதம் தான் அவங்க. அந்த வகையில நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க எதையும் தாங்கிக்க கூடியவர் தான், எனக்கு தெரியும். இந்த இழப்பையும் தாங்கிக்க கூடிய சக்தி ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு. நான் போக போறேன். அப்படி நான் போயிட்டா மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் ராஜா, ஐ எம் சாரி. சாரி. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஆகல? அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல? நான் ஒருத்தி தானங்க எல்லாம் செய்யணும். ஏன் ஒரு பட்டாளத்தையே கூட்டி கொண்டாந்து வச்சுக்கேன். புது இன்ஜினியர் ஆடிட்டர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போயிடு, அது கறிவிட போகுது. நான் அவங்க கிட்ட எல்லாம் என் பொண்டாட்டி ரொம்ப பிரமாதமா சமையல் பண்ணுவா, அதுவும் சீக்கிரம் பண்ணிடுவா, அப்படி இப்படின்னு பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்படி லேட் பண்ணினா இப்படி? சீக்கிரம் சீக்கிரம். என்னங்க என்ன அவங்க கிட்ட எல்லாம் என்ன எவ்வளவு பாராட்டி இருக்கீங்களே, என்கிட்ட ஒரு தடவையாவது இப்படி சொல்லிருக்கீங்களா? அப்படி பொண்டாட்டி கிட்ட குழஞ்சு பேசுற ஆளு நான் இல்லம்மா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. உனக்கு கொஞ்சம் கொடுத்தா போதுமே, ஊத்திக்கிட்டே இருக்க சொல்லுவிய. ஊத்துங்கப்பா. அட போதும்பா, ஏதோ குமார் பாட்டி கொடுக்காருன்னா ஒரே ஏரியா கரைச்சு குடிச்சிருவீங்க போல இருக்க. நிலவிலே பனியிலே சேர்ந்தோம், சரித்திரம் கேட்டோம், தலைமுறை பார்த்தோம். அந்த கால பந்தம் அழிந்து போவதில்லை, நம்மை போல யாரும் ஜோடி சேர்ந்ததில்லை. இளமை காலம் எங்கே? சாரிப்பா. எதுக்குமா சாரி? கஞ்சி கொண்டு வர லேட் ஆயிடுச்சு. அம்மா இருந்தப்போ. அம்மா இருந்தப்ப தானே. இப்ப என்ன மஞ்சு, சொல்றத செய்யறதுக்கு ஆள் இருந்தாதான் அதிகாரம் பண்றதுக்கே அர்த்தம் இருக்கு. வச்சுட்டு போ.
உன் வீட்டுக்காரர் உனக்கு நிறைய வேலை வச்சிருப்பார். போய் அவரை கவனி. ம்.